அதனுடைய ஆதாரத்துல இந்த 5 questions மெத்தட் நீங்க யூஸ் பண்ணி நீங்க சோல் கான்சியஸ் பிராக்டிஸ் மெடிடேஷன் நீங்க பண்ணலாம். நீங்க உங்க மனசுக்குள்ளேயே கேள்வி கேட்பீங்க, அதனுடைய பதில் நீங்க சொல்லிப்பீங்க. நான் யார் அப்படின்னா அதனுடைய பதில் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். அதை நீங்க சொல்லிடுவீங்க. டக்குன்னு உங்க புத்தி வந்து சொல்லிடும். ஏன்னா உங்களுக்கு இப்ப பதில் தெரியுமே, சும்மா இருக்காது உங்க புத்தி. உடனே பதில் சொல்லிடும். அதுக்கப்புறமா என்னுடைய உண்மையான ரூபம் என்ன, பாயிண்ட் ஆஃப் லைட் அப்படின்னு உடனே பதில் சொல்லிடும். இந்த உடல்ல நான் எங்க இருக்கேன் அப்படிங்கும் பொழுது பூர்வ மத்தியில இருக்கேன் அப்படின்னு உடனே பதில் வரும். என்னுடைய உண்மையான குணம் என்ன, சாந்தம், அமைதி. நான் யாருடைய குழந்தை, நான் இறைவனுடைய குழந்தை. இப்படி நீங்க அந்த கேள்வி கேட்டு நீங்க பதில் சொல்றதுங்கிற டெக்னிக் ரொம்ப அற்புதமான டெக்னிக். உங்க மனசை வந்து போக்கஸ் பண்ண வைக்கும். ஏன்னா அடுத்தடுத்து இப்ப கேள்வி கேட்டா உங்க புத்தி பதில் சொல்லாம இருக்க முடியாது இல்லையா உடனே. அப்போ உங்களுடைய மனதினுடைய போக்கு அது பக்கமா ஓட ஆரம்பிச்சிடுது. சோ ஒரு விதமான ட்ரெயின் ஆஃப் தாட்ஸ் நாமளே வந்து கிரியேட் பண்றோம். இது வந்து வண்டர்ஃபுல்லான பவர்ஃபுல்லான ஒரு டெக்னிக். நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இத நீங்க வந்து செயல்படுத்தி பாருங்க. அப்ப எப்படி உங்களுடைய மனசே உங்களுடைய கண்ட்ரோல்ல அழகா வருதுங்கிறத நீங்க கண்டிப்பா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க. இப்ப நாம ஒரு சில நிமிடங்கள் இந்த ஒரு 5 questions மெத்தட் சோல் கான்சியஸ் பிராக்டிஸ் பண்ணலாம். எல்லாரும் சௌகரியமா உட்கார்ந்துக்கோங்க. Sit straight. கீழே உட்கார்ந்து பண்ண முடிஞ்சது அப்படின்னா ரொம்பவும் நல்லது. முடியாதுங்கிற பட்சத்துல தாராளமா நீங்க வந்து சேர்ல உட்கார்ந்துக்கலாம். பட் உடலை நல்ல ஓய்வா வச்சுக்கோங்க. அதே நேரத்துல பேக் போன் ஸ்ட்ரெயிட்டா அலர்ட்டாவும் வச்சுக்கோங்க. கண்களை லேசா திறந்த மாதிரி வச்சுக்கலாம். உங்களுடைய கைகள் வந்து எப்படி இருக்கலாம் அப்படின்னா 3 விதமான ஆப்ஷன்ஸ் இருக்கு. அதுல உங்களுக்கு எது சௌரியமோ நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். உங்க மடியில உங்க கைகளை வந்து ரெஸ்ட் பண்ணிக்கணும். அதுல ஒரு ஆப்ஷன் வந்து என்ன அப்படின்னா இடது கை மேல வலது கையை வச்சு மடியில நீங்க நல்லா ரெஸ்ட் பண்ணிக்கலாம். இன்னொரு ஆப்ஷன் 2 கையுமே நீங்க சேர்த்து இப்படி நீங்க வந்து மடியில வச்சுக்கலாம். மூணாவது உங்க 2 கையுமே உங்க தொடை மேல அப்படியே ரெஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம் ரிலாக்ஸ்டா. சோ இந்த 3 ஆப்ஷன்ல உங்களுக்கு எது உங்களுக்கு கம்ஃபர்டபுளா ஃபீல் ஆகுதோ அந்த ஆப்ஷன்ல உங்க கைகளை வந்து வச்சுக்கோங்க, ரெஸ்ட் பண்ணிக்கோங்க, கம்ஃபர்டபுளா நீங்க உட்காந்துக்கோங்க. நான் சௌகரியமாக அமர்ந்து கொண்டிருக்கின்றேன். என்னை சுற்றி இருக்கும் அசைவுகளையும் சப்தங்களையும் நான் நன்கு உணர்வேன். அவற்றை ஓர் விடுபட்ட பார்வையாளனாக கவனித்துக் கொண்டே கொஞ்சம் கொஞ்சமாக வெளிப்புற சூழலிலிருந்து விடுபட்டு உள்முகமாக திருப்புகின்றேன் என் கவனத்தை. என்னுடைய சுவாச காற்றை உணர்கின்றேன். நிதானமாக உங்களுடைய மூச்சை உள்ளே இழுத்து வெளியே விடுங்கள். Take a deep breath, very slowly inhale and exhale. என் சுவாசத்திலும் ஓர் அமைதி இருக்கின்றது. நான் அமைதியானவன். உண்மையில் நான் யார்? நான் ஓர் ஆத்மா. இந்த உடல் அல்ல. ஆத்மாவான என்னுடைய ரூபம் என்ன? ஒளிப்புள்ளி ரூபம். இந்த உடலில் எங்கு இருக்கின்றேன்? ஆத்மா நான். நெற்றியின் நடுவே 2 புருவங்களுக்கு மத்தியில்
ஒரு சிறிய லேசான வெண்மையான நட்சத்திரமாக ஒளிர்விட்டுக் கொண்டிருக்கின்றேன். ஆத்மாவாகிய என்னுடைய உண்மையான குணம் என்ன? அமைதி. அமைதியான ஆத்மா நான். நான் யாருடைய குழந்தை? எல்லாம் வல்ல இறைவனின் இனிமையான குழந்தை நான். உருவ மத்தியில் மிகவும் லேசான மென்மையான சிறிய நட்சத்திரமாக மின்னிக் கொண்டிருக்கின்றேன். இந்த உடலிற்கு எஜமானன் நான். இந்த உடலை இயக்கும் சக்தி நான். சக்தி மிக்க ஆத்மா நான். அமைதியான ஆத்மா நான். நன்றி. இந்த சோல் கான்சியஸ் பிராக்டிஸ், ஆத்ம உணர்வனுடைய இந்த தியான பயிற்சி நம்மீது கவனத்தை திருப்ப வைக்குது. நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பாசிட்டிவிட்டிய எழுப்புது. உண்மையில நம்ம எல்லாருக்குள்ளயுமே தெய்வீக குணங்கள் இருக்கின்றன, உயர்ந்த நற்குணங்கள் இருக்கின்றன. அந்த குட்னஸ் அப்படின்னு சொல்றது நம்ம ஒவ்வொருவருக்குள்ளயுமே இருக்கு. அதனால we need not try to become good. ஆனா நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த குட்னஸ ஜஸ்ட் நம்ம எமர்ஜ் பண்ணா நம்ம போதும். ஏன்னா நாமே ஒரு அமைதியான ஆத்மா தான். So it is just that you have to emerge that goodness that is already within you. நம்ம எந்த முயற்சியுமே செய்ய வேண்டாம் நம்ம நல்லவனா ஆகிறதுக்கு, நம்ம உயர்ந்த ஒரு ஆத்மாவா ஆகிறதுக்கு. நம்ம உண்மையிலுமே நாம் எல்லாருமே அற்புதமான அழகான ஆத்மாக்கள். நம்ம எல்லாருமே அமைதியான ஆத்மாக்கள், அன்பான ஆத்மாக்கள். சோ தியானம் அப்படிங்கிறது நம்முடைய அந்த ட்ரூ செல்ஃப், உண்மையிலுமே நாம யாரோ அதன் மீது நம்முடைய கவனத்தை திருப்ப வைக்கின்றது. சோ அதுதான் ஒரு அற்புதமான ஒரு விஷயம். ஏன்னா எப்போ நம்மளை பத்தி நம்ம பாசிட்டிவா நம்ம நினைக்கிறோமோ, உயர்வா நம்ம நினைக்கிறோமோ, அப்ப நம்முடைய மனசே அவ்வளவு நல்ல ஒரு அற்புதமான ஃபீலிங்ஸ்ல நம்ம நிரம்பும் பொழுது நம்மை நாம் எப்படி பாக்குறோமோ அப்படிதான் நம்ம மற்றவர்களையும் நம்ம பார்ப்போம். அதனால இந்த மெடிடேஷன் பாருங்க, நம்மை பற்றி ஒரு உயர்வான கருத்து, ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட், ஒரு செல்ஃப் எஸ்டீமை வளர்க்குது, சுய மரியாதையை வளர்க்குது. அப்ப ஆட்டோமேட்டிக்கா நம்ம மற்றவர்கள் மீதும் நமக்கு அந்த ஒரு மரியாதை, ஒரு பாசிட்டிவான ஒரு கண்ணோட்டம் அப்படிங்கிறது வளருது. அடுத்து நம்ம தெரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னா, ஆத்மாவுடைய உண்மையான குணங்கள் என்ன? இந்த அமைதிங்கிறது நம்மளுடைய இயல்பு அப்படின்னு நம்ம பாக்குறோம். எப்படி பாருங்க, இப்போ நெருப்பு அப்படின்னா அதனுடைய குணம் என்ன? வெப்பம். தண்ணீர் அப்படின்னா அதனுடைய குணம் குளுமை. அப்ப அதே போல ஆத்மா அப்படின்னா ஆத்மாவினுடைய ஒரு இயல்பு என்ன அப்படின்னு சொன்னா அமைதிதான். அமைதிங்கிறது தான் ஆத்மாவான நம்ம ஒவ்வொருத்தருடைய ஒரிஜினல் குவாலிட்டி. சுய தர்மம், ஆத்மாவின் சுய தர்மம் சாந்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அதனாலதான் அமைதியை தேடி நம்ம எங்கேயுமே நம்ம வெளியில போக வேண்டிய அவசியமே இல்லை, நமக்குள்ளேயே இருக்கு. அப்போ எப்படி நம்ம கோபப்பட்டாலும் கூட கொஞ்ச நேரத்துல நம்ம மறுபடியும் சாந்தம் ஆயிடுறோம். இப்ப நீங்க கோபப்பட்டீங்கன்னா கண்டினியூஸ் 24 hours நீங்க அப்படியே ஒரு கோபத்திலேயே அந்த ஒரு ஆவேசத்திலேயே பதட்டத்திலேயுமேவா இருப்பீங்க தொடர்ந்து? இல்ல. ஆஃப்டர் 5 minutes இல்ல 10 minutes நீங்க கொஞ்சம் சாந்தம் ஆயிடுவீங்க. அப்ப அந்த மனசுல அந்த விஷயத்தை பத்தி ஒரு வருத்தம் எண்ணம் இருக்கலாம். ஆனா உங்களுடைய ஆக்ஷன், உங்களுடைய செயல்பாடு, உங்களுடைய உணர்வுகள்ல கூட என்ன ஆகுது அப்படின்னா அது கொஞ்சம் கொஞ்சமா நீங்க நார்மல் ஸ்டேட், அதாவது சாந்த நிலைக்கு வந்துடுறீங்க. ஒரு 5-10 நிமிஷத்துக்கு அப்புறம் சாந்தம் ஆயிடுவீங்க.
அப்ப மத்தவங்க சொல்லுவாங்க இவங்க நார்மல் ஆயிட்டாங்க. அப்ப அப்படின்னு என்ன, நம்ம எல்லாருடைய நார்மலான ஒரு குணம், அதாவது இயல்பான குணமே அமைதிதான். அப்போ ஆத்மாவனுடைய குணமே அமைதிங்கிறத நம்ம நல்லா அண்டர்லைன் பண்ணிக்கணும். அமைதி இருந்தது அப்படின்னா தானாகவே மனசுல என்ன இருக்கும்னா ஹாப்பினஸ். when there is peace there is happiness. மனம் சாந்தமா இருந்தது அப்படின்னா ஒரு மன மகிழ்ச்சி வந்திருக்கும். மகிழ்ச்சி இருந்தது அப்படின்னா எல்லாமே பிடிக்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு சுத்தி பக்கம் இருக்கிற விஷயங்கள், மனிதர்கள் எல்லாமே you will start liking them. எப்படி பாருங்க, ஒரு பண்டிகை காலத்துல when you are happy, ஃபெஸ்டிவல், தீபாவளி எல்லாரும் ஃபெஸ்டிவல் மூட்ல எல்லாரும் இருப்பாங்க. அப்ப அந்த ஒரு சந்தோஷமான பண்டிகை காலத்துல எல்லாரையும் பார்க்கும்போது உங்களுக்கு பிடிக்கும். ஏதாவது பழைய சம்பவங்களுடைய விஷயங்கள் இருந்தாலும் அந்த பண்டிகை டைம்ல எல்லாருமா ஒண்ணு சேரும் பொழுது உடனே எல்லாரையும் பிடிக்கிற மாதிரி இருக்கும். சோ எதற்காக இத சொல்றோம் அப்படின்னா, ஹாப்பினஸ் கூடவே வர்றது என்னன்னா லவ், அன்பு. அப்ப அன்பு இருக்கும் பொழுது நமக்கு நல்ல புரிதல் இருக்கும், நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். அப்ப அந்த அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது தான் நம்ம ஒரு நாலேஜ் இல்ல ஒரு நல்ல அறிவு அப்படின்னு நம்ம சொல்றது. அப்ப அந்த நல்ல அறிவு நமக்கு இருக்கும் பொழுது கண்டிப்பா எது சரி எது தவறுங்கிற அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. அப்போ அங்க பியூரிட்டி அங்க வருது, தூய்மை அப்படிங்கிறது அங்க வர ஆரம்பிக்குது. நல்லதை நம்ம தேர்ந்தெடுக்கிறோம், அப்ப நமக்குள்ள இருக்கக்கூடிய குப்பைகள் போகுது. அப்ப அந்த நல்ல அறிவின் கூடவே இருக்கிறது என்ன அப்படின்னா தூய்மை. And when there is purity, there is bliss. ஒரு பேரானந்தம். இப்ப நீங்க உங்களுடைய ரூம் இல்ல உங்களுடைய கபர்டை நீங்க எல்லாம் எடுத்து வச்சு சுத்தம் பண்ணி எல்லாமே நீட்டா அடுக்கி வச்சு அப்படியே ஒரு ஊதுபத்தி பத்த வச்சு இல்ல ரூம் ஃப்ரெஷ்ல சோ நீங்க அப்படியே எல்லாமே நீட் பண்ணி அப்படி நீங்க வைக்கும் பொழுது உடனே உங்களுக்குள்ள ஒரு பேரானந்தத்தை நீங்க அனுபவம் செய்றீங்க. சோ அந்த பியூரிட்டியின் கூடவே வரக்கூடிய ஒரு இன்னொரு குணம் என்னன்னா பிளிஸ், அதாவது பேரானந்தம். அப்போ அமைதி, மகிழ்ச்சி, அன்பு, நல்ல அறிவு அதாவது ஞானம், தூய்மை, பேரானந்தம் அப்படிங்கிற இந்த 6 இருக்கும் பொழுது 7வது ஒரு குணம் கட்டாயமா இருக்கும். அது என்னன்னா பவர், சக்தி. சோ இந்த 7 குணங்கள் தான் ஆத்மாவினுடைய ஒரிஜினல் குவாலிட்டிஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப நம்மளுடைய குணமே அதுதான், நம்மளுடைய இன்னேட் குவாலிட்டிஸ், நம்மளுடைய உண்மையான குணம் இதுதான் அப்படிங்கிறத நம்ம நல்லா புரிஞ்சுக்கிறோம். இப்ப எப்போ நான் ஆத்மா அப்படின்னு நம்ம தியானத்துல நம்ம அனுபவத்தை எடுக்கிறோமோ ஆத்மாவுடைய இந்த 7 ஒரிஜினல் குவாலிட்டிஸும் எமர்ஜ் ஆகுது, அதாவது வெளிப்படுதுன்னு சொல்லலாம். இந்த 7 குணங்களுமே வலுவடைகின்றது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்ப இந்த 7 குணங்கள், அதாவது ஆத்மா இந்த உடல்ல இருக்கு. அப்போ ஆத்மால அதாவது நமக்குள்ள என்ன அனுபவத்தை ஆத்மா நாம எடுக்கிறோமோ அது உடனே உடலிற்கும் அந்த ஒரு இஃபெக்ட், ஒரு பாதிப்பு அதை கொடுக்குது. எப்படி பாருங்க, நீங்க ஒரு அமைதிய மனசுல அனுபவம் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய சுவாசம் ஆட்டோமேட்டிக்கா ரெகுலேட் ஆகுது. ஒவ்வொரு குணத்திற்கும் ஒவ்வொரு இந்த உடலினுடைய ஒவ்வொரு மண்டலம், ஒரு அந்த சிஸ்டம் அது நல்ல விதத்துல ஒரு பாதிப்பை கொடுக்குது. அமைதியினுடைய அனுபவம் உங்களுடைய ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், இந்த சுவாசத்துக்கு ஹெல்ப் பண்ணுது. அன்பு நீங்க அனுபவம் பண்ணும் பொழுது உங்களுடைய இரத்த ஓட்ட மண்டலத்திற்கு அது ஹெல்ப் பண்ணுது, அது சீராக்குது. மகிழ்ச்சி இருக்கும் பொழுது உங்களுடைய ஜீரண மண்டலம் நல்லா வேலை பண்ணும். எப்படி பாருங்க, உங்களுக்கு மகிழ்ச்சிக்கு ஆப்போசிட் என்ன? கவலை. அப்ப நீங்க கவலைப்படும் போது துக்கத்துல இருக்கும்போது சொல்லுவாங்க இல்லையா, என்னோட சாப்பாடு தொண்டையிலேயே இறங்கல அப்படின்னு. உள்ள இறங்காது, அந்த ஜீரணம் ஆகிறது இல்ல. சோ ஹாப்பினஸ் இருக்கும் போது அது டைஜஸ்டிவ் சிஸ்டம், ஜீரண மண்டலத்திற்கு அது ஹெல்ப் பண்ணுது. எப்ப நம்ம நல்ல ஒரு சிந்தனை, நல்ல அறிவை நம்ம வளர்த்துக்கிறோமோ அப்ப நம்மளுடைய பிரெயின், நம்மளுடைய நரம்பு மண்டலம் எல்லாமே நல்லபடியா இயங்க ஆரம்பிக்குது, ஆரோக்கியமா இருக்கும்.
நமக்குள்ள சுயநலம் இல்லாமல் ஒரு நல்ல ஒரு பரோபகார ஒரு உணர்வு, எந்த ஒரு கோபம், அந்த ஒரு பேராசை, அகங்காரம்ங்கிற அழுக்கு இல்லாமல் நம்ம மனசு அவ்வளவு ஒரு தெளிவான ஒரு நிர்மலமான ஒரு எண்ணங்களால நம்ம நிரப்பிக்கிறோமோ, அந்த ஒரு பியூரிட்டி நம்ம ஐம்புலன்களுக்கும் சக்தி கொடுக்கும், ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம்க்கும் சக்தி கொடுக்கும். அதே நேரத்துல பிளிஸ் பேரானந்தம் அப்படிங்கிறது எண்டோகிரைன் சிஸ்டம், நாளமில்லா சுரப்பி மண்டலத்திற்கு ஹெல்ப் பண்ணுது. நம்ம எப்போ பவர் அந்த ஃபீல் பண்றோமோ, அதாவது நான் சக்திசாலியான ஆத்மா, I can overcome anything, I have all the powers, நான் அந்த சர்வ சக்திவான் கடவுளுடைய குழந்தை அப்படின்னு அந்த சக்தி சுரூபமாக அந்த பவர்ஸ் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா நம்முடைய ஸ்கெலிட்டல் அண்ட் மஸ்குலர் சிஸ்டம்க்கும் அது ஹெல்ப் பண்ணும். இன்னொன்னு, நம்மளுடைய ஒவ்வொரு இமோஷனும் நம்ம ஹெல்த் பாதிக்குது அப்படிங்கும்பொழுது மெயினா நம்மளுடைய ஒரு பிரெயின் ஹெல்த் நம்ம பார்க்கும்பொழுது பாசிட்டிவ் இமோஷன்ஸ் அண்ட் நெகட்டிவ் இமோஷன்ஸ். பாசிட்டிவான ஒரு உணர்வுகள் நமக்கு வரும்பொழுது ஒரு அன்பான ஒரு உணர்வு, கருணையினுடையது, இப்படி நம்மளுடைய பாசிட்டிவ் இமோஷன்ஸ், ஹாப்பினஸ் இமோஷன், இதெல்லாம் வரும்போது நமக்குள்ள பாசிட்டிவ் நியூரோ பெப்டைட்ஸ்ங்கிறது நமக்குள்ள உருவாகுது. நெகட்டிவ் எமோஷன்ஸ்னா நெகட்டிவ் நியூரோ பெப்டைட்ஸ். அப்ப இந்த பாசிட்டிவ் நியூரோ பெப்டைட்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னா நம்மளுடைய நமக்குள்ள ஒரு நல்ல ஒரு ஃபீல் குட் கெமிக்கல்ஸ் பிரெயின் செக்ரேட் பண்ணும், என்டார்பின்ஸ் அண்ட் என்கெஃபலின்ஸ் சொல்லுவாங்க. அதே மாதிரி நெகட்டிவ் இமோஷன்ஸ் நமக்குள்ள ஒரு விதமான ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் கார்டிசால் அண்ட் அட்ரினலினை செக்ரேட் பண்ண வச்சிருது பாடியில. அப்ப எந்த விதமான ஒரு கெமிக்கல்ஸ் பாடியில செக்ரேட் ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரியான எஃபெக்ட். ஃபீல் குட் கெமிக்கல் செக்ரேட் ஆகும் போது நம்ம உடலுக்கு நல்ல ஆரோக்கியம் வளரும். ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் செக்ரேட் ஆகும் போது அந்த கெமிக்கல்ஸ் நம்ம உடலை இன்னும் உடல் ஆரோக்கியத்தை கெடுக்குது. அப்ப அதனால எப்ப நமக்கு பாசிட்டிவ் இமோஷன்ஸ் நமக்குள்ள வருதோ அது ஒரு விதமான ஒரு ஹீலிங்க கொடுக்குது. நெகட்டிவ் எமோஷன்ஸ் ஹார்ம்ஃபுல் எனர்ஜி. சோ நமக்கு நெகட்டிவ் இமோஷன்ஸ்னால நமக்கு டிசீஸ் வருது, பாசிட்டிவ் இமோஷன்ஸ்னால நமக்கு ஹெல்த் நம்ம ரீகெயின் நம்மளால பண்ணிக்க முடியும். சோ இப்போ நம்ம அதனால தெரிஞ்சுக்கிறோம் எவ்வளவு தூரம் நம்ம பாசிட்டிவ் இமோஷன்ஸ் நமக்குள்ள நம்ம கொண்டு வரணும். எப்படி அதை கொண்டு வர்றது? அதுக்குதான் இந்த சோல் கான்சியஸ் பிராக்டிஸ். பிகாஸ் இந்த அமைதி, மகிழ்ச்சி, அன்பு இவையெல்லாம் தான் என்னுடைய நேச்சுரல் குவாலிட்டிஸ், ஒரிஜினல் குவாலிட்டிஸ் என்னோடது அப்படிங்கிறத நம்ம அக்செப்ட் பண்றோம், இங்க அனுபவமும் பண்றோம். ஏன்னா நீங்க பாருங்க, பலரும் என்ன நினைச்சுப்பாங்க, நான் கோபப்படுறேன், நான் கோபக்காரன், எனக்கு பயம் இருக்கு, அப்ப நான் ஒரு பயந்தாங்குழியா இருக்கேன். சோ இப்படி என்ன ஆயிடுன்னா அந்த ஒரு குணத்தை வச்சு, அந்த நெகட்டிவான குணத்தை வச்சு தன்னை ஐடென்டிஃபை பண்ணிக்கிறாங்க. ஆனா உண்மையில கோபம், பயம், வெறுப்பு, பொறாமைன்னு சொல்லக்கூடிய இந்த வேண்டாத குணங்கள் எல்லாம் ஆத்மாவான உங்களுடைய உண்மையான குணம் அல்ல. நம்முடைய உண்மையான குணமே அமைதி, அன்பு, மகிழ்ச்சி, இதெல்லாம் தான். அதனாலதான் நம்ம அமைதியை விரும்புறோம். அதனாலதான் யாராவது நேர்மை இல்லாமல் இருக்கும்பொழுது நமக்கு கோபம் வருது, ரியாக்ட் பண்றோம் ஸ்ட்ராங்கா. ஏன்னா நாம உள்புறமாக நம்ம உண்மையில் நல்லவர்கள், அதாவது we are divine. நம்மளுடைய ஒரிஜினாலிட்டியே அதுதான். நம்முடைய ஒரிஜினாலிட்டியே பாசிட்டிவிட்டி அண்ட் டிவைன் தான். அதனாலதான் அதை நம்ம விரும்புறோம். நம்ம ஏன் ஆல்வேஸ் we want to get back to the experience of peace. இன்னும் ஒரு பதட்டத்திலயும் ஒரு இதுலயும் போனாலும் why do we want to get back to that seat of peace? Because our true nature is peace. என்னைக்குமே நீங்க சந்தோஷமா பீஸ்ஃபுல்லா இருக்கும் போது நீங்க அன்ஹாப்பியா ஆகணுங்கிற முயற்சி பண்ண மாட்டீங்க இல்லையா? நீங்க அன்ஹாப்பியா இருக்கும் போதுதான் ஒரு முயற்சி பண்ணுவீங்க. என்ன? நான் ஹாப்பியா இருக்கணும், நான் பீஸ்ஃபுல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான முயற்சி. ஏன்? we want to come back home. எங்க நம்ம வெளியில போய் வேலை பண்ணாலும் கடைசியில நம்ம வீட்டுக்கு சேர்ந்துடுறோம் இல்லையா? அப்ப அதனாலதான் நம்ம கோபத்துல போகலாம், டென்ஷன்ல நம்ம போகலாம், ஆனா again we come back to our original state of peace. That means that is our home. That means அதுதான் நம்முடைய இயல்பு, உண்மையான குணமே அதுதான் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். சோ சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு கோபம் அவ்வளவு அதிகமா இருக்கு, குறையவே மாட்டேங்குது, எனக்கு அமைதி கம்மியா தான் இருக்கு, நான் கோபத்தை குறைக்கணும்னு பாக்குறேன், என்னால முடியவே மாட்டேங்குதே சிஸ்டர். அப்ப நாங்க சொல்றோம், நீங்க கோபத்தை குறைக்கிறதுக்கான முயற்சியே கைவிட்டுடுங்க.
அந்த முயற்சி நீங்க செய்யவே செய்யாதீங்க. ஏன்னா அந்த விஷயத்துல திரும்பவும் கோபத்தின் பக்கமா நீங்க கவனம் கொடுக்க வேண்டியிருக்கு. சோ அதை அப்படியே விட்டுடுங்க. நீங்க என்ன செய்யுங்க, உங்களுடைய அமைதி கம்மியா இருக்குன்னு சொல்றீங்க இல்லையா, அந்த அமைதியை நீங்க அதிகப்படுத்துறதுக்கான முயற்சியில நீங்க போக்கஸ் பண்ணுங்க. அப்ப ஆட்டோமேட்டிக்கா உங்க கோபம்ங்கிறது கம்மியாயிடும். சோ இதுதான் டெக்னிக். அப்போ என்னைக்குமே நம்ம எது வேணுமோ அதன் பக்கமா தான் நம்ம வந்து போக்கஸ் பண்ணணும். எதை நம்ம விரும்புறோமோ அதன் பக்கமா தான் நம்ம வந்து எம்பசைஸ் பண்ணணும். குழந்தைகள் கிட்டையும் டே இதை நீ பண்ணாத அப்படின்னு தான் வந்து பெரியவர்கள் திட்டுறாங்க. இல்ல தொடர்ந்து கண்டினியூஸா அறிவுரை கொடுத்துட்டே இருக்காங்க. இந்த காலத்துல அறிவுரை யாருக்குமே பிடிக்கிறது இல்லை, சின்னவங்களோ பெரியவங்களோ. அதனால இதை செய்யாத அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா இதை செய்தால் நல்லா இருக்கும், இது செய்யறதுனால உனக்கு பலன் இருக்கு அப்படின்னு அந்த விஷயத்த நம்ம வந்து போக்கஸ் பண்ணணும், எம்பசைஸ் பண்ணணும். அப்போ அதே போலதான் தன் மீதும். அப்ப தனக்கு என்ன தன்னுடைய ஒரிஜினாலிட்டி, அது நம்மளுடைய சீட்ல போய் உட்கார்ந்துட்டோம்னா we'll feel comfortable in our life. So நம்மளுடைய ஒரிஜினல் சீட் என்ன? சீட் ஆஃப் பீஸ், சீட் ஆஃப் லவ், சீட் ஆஃப் ஹாப்பினஸ். சோ அந்த சீட்ல போய் நம்மள வந்து இங்க உட்கார வைக்கிறதுக்கு பேரு தான் நம்ம சொல்றோம் சோல் கான்சியஸ்னஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். சோ இப்ப நம்ம மறுபடியும் ஒரு நிமிஷம் நம்ம ஒரு சின்ன ஒரு தியான பயிற்சி செய்வோம். நான் ஆத்மா, நம்முடைய ஒரிஜினல் குவாலிட்டிஸ், அந்த ஒரு 7 குவாலிட்டிஸையும் நம்ம நினைச்சு ஒரு சின்ன ஒரு தியான பயிற்சி நம்ம செய்வோம். எல்லாருமே சௌகரியமா உட்கார்ந்துக்கோங்க. இந்த நம்ம செய்யறது வந்து ஜஸ்ட் 2 minutes பிராக்டிஸ் பண்றோம். இந்த 2 minutes பிராக்டிஸ்ல எல்லாரும் நீங்க மன உறுதியோடும் அதே நேரத்துல உடலையும் ஸ்திரமாக வைக்க வேண்டும். எப்பவுமே தியானத்துல நம்ம நல்ல ஒரு அனுபவத்தை எடுக்கணும். தியானத்துல நம்ம செய்யறோம், அதனுடைய பெனிஃபிட்டை எடுக்கணும் அப்படின்னு சொன்னா உங்களுடைய உடலை ஆடாமல் அசையாமல் ஸ்திரமாக வைத்துக் கொள்ளுங்கள். முடியும். அதனாலதான் நீங்க உட்காரும் போதே கம்ஃபர்டபுளா உட்கார்ந்துக்குவாங்க. எந்த கை கால் வலி வராம இருக்கிறதுக்காக கம்ஃபர்டபுள் சிட்டிங். மேக் யுவர் செல்ஃப் வெரி கம்ஃபர்டபுள். அதுக்காக ரொம்பவும் நீங்க குஷன் எல்லாம் வச்சு சாஞ்சு ரொம்ப ரிலாக்ஸ்டா உட்காந்து கண்ணை மூடிக்கணும்னு இல்லை. அது வேற விதமான ஒரு அமைதியில உங்களை கொண்டு போயிடும். அதனால be alert, let your backbone be straight, but relax your body muscles. Let's start the meditation practice. நான் சௌகரியமாக அமர்ந்து கொண்டிருக்கின்றேன். இந்த உடல் ஓய்வாக இருக்கின்றது. I experience a stillness in the body. I slowly withdraw my attention from outside and turn my attention inwards. என்னுடைய கவனத்தை என் மீது திருப்புகின்றேன். என்னுடைய சுவாசத்தை கவனிக்கின்றேன். ஆழ்ந்த அமைதி இருக்கின்றது. உண்மையில் நான் யார்? நான் ஓர் ஆத்மா. இரு புருவங்களுக்கு மத்தியில் ஒரு சிறிய ஒளிப்புள்ளியாக ஆத்மா நான் இருக்கின்றேன். கண்களை லேசாக திறந்து வைத்திருக்கின்றேன். கண்கள் மூலமாக பார்த்து கொண்டிருக்கின்றேன். காதுகள் மூலமாக கேட்டுக் கொண்டிருக்கின்றேன்.
நான் இந்த கண்ணோ காதோ அல்ல, நான் இந்த ஐம்புலன்களையும் இயக்கக்கூடிய சக்தியான ஆத்மா. ஆத்மாவாகிய என்னுடைய உண்மையான குணம், இயல்பு என்ன? அமைதிதான் என்னுடைய இயல்பு. என்னுடைய உண்மையான குணங்கள் அமைதி, அன்பு, மகிழ்ச்சி, ஞானம், தூய்மை, பேரானந்தம், சக்தி. இவைதான் ஆத்மாவாகிய என்னுடைய உண்மையான குணங்கள். நான் ஓர் அமைதியான ஆத்மா. அனைவர் மீதும் அன்பு நிறைந்த ஆத்மா. மகிழ்ச்சியான ஆத்மா நான். அன்பு சுரூபமான ஆத்மா நான். பிற ஆத்மாக்களையும் நன்கு புரிந்து கொள்கின்றேன். ஞானம் நிறைந்த ஆத்மா நான். மனதில் அனைவருக்காகவும் நல்ல எண்ணங்கள் நிறைந்த தூய்மையான ஆத்மா நான். ஆஹா, என் மனதில் ஆனந்தத்தை அனுபவம் செய்கின்றேன். ஆனந்தமான ஆத்மா நான். நான் சர்வ சக்திவான் கடவுளின் குழந்தை. சக்திசாலியான ஆத்மா நான். ஓம் சாந்தி. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எப்படி ஆத்மாவுடைய குணங்களை வச்சு ஒரு சிறிய ஒரு பயிற்சி. இது ஆரம்ப பயிற்சி. இதனுடைய பிராக்டிஸ்ல இன்னும் ஒவ்வொரு குணத்தையும் நம்ம வைத்து நல்ல ஆழமாக ஒரு தியான பயிற்சி நம்ம செய்ய முடியும். நீங்க ஆரம்பத்துல தியான பயிற்சி செய்யும் பொழுது நீங்க மினிமம் 10 minutes நீங்க பயிற்சியில நீங்க செய்யுங்க. 10 நிமிஷம் இல்லாம நீங்க தியானத்துல உட்கார வேண்டாம். மினிமம் 10 minutes நீங்க பிகினர்ஸ்க்காக நம்ம சொல்றோம். அது அப்புறமா நீங்க கொஞ்சம் கொஞ்சமா நீங்க உங்களுக்கு டைம் நீங்க எடுத்துக்கொண்டு உங்க அந்த நேரத்தை நீங்க அதிகரித்து கொள்ளலாம். ஆனா குறைந்தபட்சம் காலையில ஒரு 10 நிமிஷம், ஈவினிங்ல 10 நிமிஷம், தூங்க போறதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷம் அப்படின்னு ஒரு 3 times நீங்க பிராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா அவ்வளவு மனசுக்கு ஒரு ஓய்வும் ஒரு எனர்ஜி கிடைச்சிரும். மனோ சக்தி வளரும், மனோ திடம் வளரும். அது உங்களுடைய பிராக்டிக்கல் லைஃப்ல உங்களுக்கு அது ஹெல்ப் பண்றத நீங்களே நடைமுறை வாழ்க்கையில அனுபவம் பண்ணுவீங்க. அப்ப இங்க நம்ம ஆத்மாங்கிற அந்த நினைவுல அந்த ஒரு விழிப்புணர்வுல இருக்கிறது தான் நம்ம ஆத்ம உணர்வு, சோல் கான்சியஸ்னஸ் அப்படின்னு சொல்றோம். இங்க அதுக்கு எதிர்ப்பதம் பாடி கான்சியஸ்னஸ், இந்த உடல் அப்படின்னு நினைக்கிறது. அப்ப தேக அபிமானம் அல்லது தேக உணர்வு அப்படின்னு சொல்லப்படுது. சோ தேக அபிமானம், பாடி கான்சியஸ்னஸ் அப்படின்னா என்னன்னா, நாம இந்த ஐம்புலன்கள் இருக்கு இல்லையா, மெய், வாய், கண், மூக்கு, காது, இந்த ஐம்புலன்களுடைய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ல தான் அதனுடைய ஒரு ஈர்ப்புல நம்ம இருக்கிறதுக்கு பேரு தான் நம்ம பாடி கான்சியஸ்னஸ்னு சொல்லலாம். இன்னொரு விதத்துல இந்த சரீரத்திற்குன்னு தகுதிகள் இருக்கு. அதாவது ஆண், பெண், நிறம், கருப்பு, சிவப்பு, வெள்ளை, இப்படி நிறத்தினுடைய ஒரு விஷயம்.
அதே நேரத்துல வயது, பிறகு ஒரு ஒரு சோஷியல் ஸ்டேட்டஸ் ஒண்ணு இருக்கும், ஒரு பதவின்னு ஒண்ணு இருக்கும். பிறகு இந்த எந்த ஒரு குடும்பத்துல எந்த இடத்துல பிறந்ததோ அதனுடைய நேஷனாலிட்டி, தேசம் இருக்கலாம். நான் இந்தியன், நான் பாகிஸ்தானி, நான் அமெரிக்கன். சோ இப்படி அந்த நேஷனாலிட்டிய வச்சு இந்த தேகத்தினுடைய அந்த ஒரு ஐடென்டிட்டியில நம்ம இருப்போம். இன்னொன்னு ஒரு தர்மம், அதாவது மதம். இந்த மதத்தை சார்ந்தவனா இருக்கேன், நான் ஒரு ஹிந்து, நான் ஒரு கிறிஸ்டியன், நான் ஒரு முஸ்லிம் அப்படின்னு ஏன் சொல்றோம்? அதுவும் தேக அபிமானத்தினுடைய ஒரு அடையாள சின்னம் அது. சோ இப்படி இந்த தேகம், இந்த உடல்னு வரும்பொழுது நிறைய டிஃபரன்சஸ் இருக்கு. அப்ப இந்த ஒரு வேற்றுமைகள்ல நாம இந்த வேற்றுமையினுடைய உணர்வுல நம்ம மூழ்கி போயிருக்கோம். நான் கருப்பா இருக்கேனே, இல்ல நான் ரொம்ப அழகா இருக்கேன் அப்படின்னு அதனுடைய ஒரு அபிமானம், இல்ல நான் இந்த மதத்தை சேர்ந்தவன் அப்படின்னு அதன் மீது அந்த ஒரு பற்றுதலும், அந்த ஒரு அது பற்றுதல் சில நேரத்துல வெறியாயிடுது. ஆனா ஆத்மான்னு பார்க்கும் பொழுது ஏதாவது வித்தியாசம் இருக்கா? நமக்குள்ள ஏதாவது வித்தியாசம் இருக்கா? இல்ல. we are all same, ஜஸ்ட் ஒளிப்புள்ளிகள் தான். அங்க எந்த வித்தியாசமுமே இல்ல. ஆத்மா ஒரு ஜோதி, அப்ப எந்த ஜாத்தியும் கிடையாது. ஆல் ஆர் சேம். ஆத்மா உடலை விட்டாச்சுன்னா ஜாதியா, மதமா, எந்த ஒரு ஐடென்டிட்டி, அந்த படிப்பு தகுதியா, பதவியா, எல்லாத்துல இருந்தும் அது விலகியாச்சு, அது முடிஞ்சு போயாச்சு. சோ இதெல்லாம் நமக்கு டெம்பரரியான ஒரு ஐடென்டிட்டி. அப்ப இந்த ஒரு டெம்பரரியான ஒரு ஐடென்டிட்டியில தான் நம்ம இந்த ரோல் பிளே பண்ணணும். நம்ம வாழ்க்கை இதை வச்சுதான் இருக்கு. நான் ஆத்மா, இந்த உடலில் இருந்து கொண்டுதான் நான் செயலை செய்யணும். அப்ப எனக்கு ஓகே, எனக்கு இவ்வளவு வயசாச்சுங்கிற அந்த எண்ணம் நமக்கு கட்டாயம் வேணும் தான். ஆனா அது அபிமானமாக மாறிடக்கூடாது. ஓகே, எனக்கு இந்த வயசு அப்படிங்கும் போது என்னை விட பெரியவங்களை, வயதானவர்கள் அப்படின்னு நான் பார்ப்பேன் இல்லையா? அது நேச்சுரல், அது இருக்கத்தான் செய்யும். அது அது தேவையானது. ஏன்னா அந்த உணர்வுல இருக்கும் போது அவர்களுக்கு நான் மதிப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறது, அந்த ஒரு வேல்யூ, அந்த ஒரு குணம் அங்க எமர்ஜ் ஆகும். ஆனா நம்ம வேற்றுமை பாராட்டக்கூடாது அப்படிங்கறதுதான் இங்க விஷயம். ஓகே, இவர்கள் இந்த மதத்தை ஃபாலோ பண்றவங்க, இவங்க இந்த தர்மத்தை ஃபாலோ பண்றவங்க, நான் அதை தெரிஞ்சுக்கிறேன். ஆனா நானு வேற்றுமை பாராட்டுறது இல்ல, நானு அக்செப்ட் பண்றேன், அப்ரிஷியேட் நான் பண்றேன். ஓகே, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான கோட்பாடுகளை பின்பற்றிட்டு இருக்காங்க, அற்புதமான விஷயம் அப்படின்னு நான் அப்ரிஷியேட் நான் பண்றேன். அதுதான் சோல் கான்சியஸ்னஸ்ங்கிறது. ஆத்மா இந்த ரோல் பிளே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்க இந்த மாதிரி ஒரு ஹையஸ்ட் போஸ்ட்ல இருந்துட்டு நிர்வகிச்சுட்டு இருக்காங்க, தலைவர்களா இருக்காங்க. ஓகே, ஐ ரெஸ்பெக்ட் தட் போஸ்ட். சோ நான் என்ன செய்யறேன்? நான் அவர்கள் உயர்ந்த ஸ்டேட்டஸ்ல இருக்காங்க, நான் ஒரு தாழ்ந்த ஸ்டேட்டஸ்ல இருக்கேன் அப்படின்னு ஒரு கம்பேரிசன்ல வர்றது, இது பாடி கான்சியஸ்னஸ். நீங்க எல்லாத்தையுமே அந்த வேற்றுமைகளை ஏற்றுக்கொள்வது, அதை அப்ரிஷியேட் பண்றது, ரெஸ்பெக்ட் பண்றது சோல் கான்சியஸ்னஸ். அதை எதிர்த்தல், அதனுடைய அடிப்படையில கோபத்துல வர்றது, பொறாமையில வர்றது, இல்ல எனக்கு இவ்வளவு இருக்கு அப்படின்னு அகங்காரத்துல வர்றது, அது பாடி கான்சியஸ்னஸ். சோல் கான்சியஸ்னஸ்னா என்ன, பாடி கான்சியஸ்னஸ்னா என்னங்கிறத நம்ம நல்லா தெளிவா புரிஞ்சுக்கணும். நான் ஆத்மாதான் அப்படிங்கிறதுக்காக, நான் இந்த உடல் அல்ல அப்படிங்கிறதுக்காக நான் பாட்டுக்கு சாப்பிடாம நான் எங்கேயோ மலை மேல போய் நான் உட்கார்ந்துக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஒரு சில பேர் ரிஷிகள், முனிவர்கள், சில சாது சந்த் மகாத்மாக்கள் இந்த உலகத்துல இருக்காங்க. அவர்கள் அவர்களுடைய ஒரு உயரிய நோக்கத்துக்காக, ஒரு சாதனா செய்யறதுக்காக அவர்களுடைய ரோல் இருக்கு. அதற்கு நம்ம ரெஸ்பெக்ட் கொடுக்கிறோம். அதற்காக நாம எல்லாரும் ஒரு உயர்ந்த அந்த ஆத்ம உணர்வுல இருக்க கூடாது, அப்படி ஆத்ம உணர்வுல இருக்கணும்னா நாம அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போய் உட்கார்ந்தாதான் முடியும் அப்படிங்கிறது கிடையாது. ஆத்ம உணர்வு அப்படிங்கிறது என்னன்னா, எப்படி நம்ம ஒரு உதாரணம் பார்த்தோம், ஒரு கார், ஒரு டிரைவருடைய உதாரணம் பார்த்தோம். கார்ல டிரைவர் இருக்கிற மாதிரி இந்த உடல்ங்கிற காருக்கு, வாகனத்திற்கு ஆத்மா டிரைவர்.
அப்போ டிரைவர்னுடைய முக்கியமான வேலை என்ன? காரை நல்லா பராமரிக்கணும், அதே நேரத்துல நல்லபடியா காரை ஓட்டணும். இஃப் ஐ எம் அ குட் டிரைவர், காரை நல்லா பராமரிப்பேன், அதே நேரத்துல நல்லா நான் வந்து டிரைவ் பண்ணுவேன், கவனமா நான் வந்து டிரைவ் பண்ணுவேன். அப்ப நான் கவனமா டிரைவ் பண்ணணும் அப்படின்னு சொன்னா அதற்கு முக்கியமான விஷயம் என்ன தெரியுங்களா? நான் என்னுடைய சுய நினைவுல இருக்கணும். டிரைவர் சுய நினைவுல இல்லாம ஒரு போதையில இருந்தா என்ன ஆகும்? ஆக்சிடென்ட் தான் ஆகும். சுய நினைவு ரொம்ப ரொம்ப முக்கியம் டிரைவருக்கு. அந்த சுய நினைவு அப்படிங்கிறது தான் சோல் கான்சியஸ்னஸ் சொல்றோம். நான் ஆத்மா, நான் இந்த ஒரு பிறவி எடுத்து இந்த வாழ்க்கையை நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். நான் வந்து டிரைவர், இந்த உடலுடைய வாகனத்துக்கு நான் டிரைவர். சோ நான் ஆத்மாங்கிற உணர்வுல இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்படி டிரைவர் நான் டிரைவர்ங்கிற அந்த உணர்வுல அந்த நினைவோடு இருக்கணுமோ அந்த அளவிற்கு முக்கியமானது இது. அப்ப இவ்வளவு காலமா நான் ஆத்மா, நான் தான் ஓட்டுநர் அப்படின்னு அந்த ஒரு ரியலைசேஷன் இல்லாம வண்டியை ஓட்டிட்டு இருந்ததுனாலதான் ஏகப்பட்ட பிரச்சனை. ஆக்சிடென்ட்ஸ்னா என்ன? ஏகப்பட்ட ப்ராப்ளம். நான் ஆத்மான்னு உணராம இந்த தேகத்தோட நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கிட்டு இருந்ததுனால கம்பேரிசன்ல போறோம். இவங்க இப்படி, நான் இப்படி. அப்போ வந்து இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வருது, தாழ்வு மனப்பான்மை வருது, பொறாம வருது, இல்ல எனக்கு இவ்வளவு மத்தவங்களோட அதிகமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த கம்பேரிசன்ல அகங்காரம், ஆணவம் வந்து வருது. இதனால பிரச்சனை தானே வருது. அதுதான் ஆக்சிடென்ட்ஸ்ங்கிறது. எப்போ நான் சோல் கான்சியஸ்னஸ்ல இருக்கணும்? அப்ப நான் சுய நினைவுல வர்ற மாதிரி. அப்ப அந்த சுய நினைவுல இருக்கும் போது நான் வண்டிய கரெக்டா ஓட்டுவேன். அதாவது இந்த உடலை நான் சரியாக இயக்குவேன். என்ன பார்க்கணுமோ பார்ப்பேன், தேவையானது பார்ப்பேன், என்ன பேசணுமோ அதை தான் நான் பேசுவேன். நான் செய்யக்கூடிய செயலையும் சரியானதாகவே நான் வந்து செய்வேன். அப்போ வந்து பாருங்க, அதே நேரத்துல உடல் ஆரோக்கியத்தையும் பேணி காப்பேன். இதுதான் சோல் கான்சியஸ்னஸ். ஆத்ம உணர்வுல இருக்கிறது. நம்ம தியானம் பண்றது அப்படின்னா நம்ம உடலையே நம்ம வந்து கவனிக்காம விட்டுறதா? நோ, அது ஒரு தவறான ஒரு நம்பிக்கைன்னு சொல்லலாம், இல்ல ஒரு மிஸ்கான்செப்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஆன்மீகத்துல நம்ம தியானம், ஆன்மீகம் இதெல்லாம் அப்படியே ஒரு விஷயமே செய்யாம கேர்லெஸ்ஸா ஆக்கிடுறதோ அப்படின்னு சில பேர் நினைக்கிறாங்க. அப்படி யாராவது இருந்தாங்க அப்படின்னா அவங்க இன்னும் ஆன்மீகம் என்னன்னு சரியா புரிஞ்சுக்கலன்னு அர்த்தம். சோ நம்ம எப்போ நம்மை நாம் உணர்றோமோ அப்ப நம்மளுடைய மனோநிலையை நல்லா வச்சுப்போம். நம்மளுடைய பேச்சு, நம்மளுடைய செயல்பாடுகள்ல கொஞ்சம் கொஞ்சமா மாற்றம் வர ஆரம்பிக்கும். இன்னைக்கு நான் தியானம் கத்துக்கிட்டேன் அப்படிங்கிறதுக்காக நான் நாளைக்கே எனக்குள்ள நல்ல மாற்றம் வந்துடுது அப்படிங்கறது அர்த்தம் இல்ல. இன்னைக்கு நான் சோல் கான்சியஸ்ல இருக்கிறதுனால உடனே எனக்குள்ள இருக்கக்கூடிய வேண்டாத குணங்கள் எல்லாம் மாறி நாளைக்கே ஒரு புது மனுஷனா ஆயிடுவேன் அப்படிங்கிற மேஜிக் எல்லாம் இங்க இல்ல. இந்த ஒரு ஞானம் நம்ம முதல்ல கேட்கும் பொழுது நமக்கு முதல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வருது. And then we start practicing it. இப்ப நீங்க கேக்குறீங்க ஆத்மாங்கிற விஷயத்த, ஆத்ம உணர்வுனா என்னன்னு கேக்குறீங்க. அது கொஞ்சம் கொஞ்சமா நீங்க புரிஞ்சுக்க ஆரம்பிப்பீங்க. அதுக்கப்புறமா நீங்க தியானம் பண்ண அந்த உணர்வு நல்ல உறுதி ஆகிட்டே வரும். உங்களுக்குள்ள அந்த அமைதியும் அந்த சக்தியும் நிரம்பிக்கொண்டே வரும். அது ஆட்டோமேட்டிக்கா பிராக்டிக்கல்லி உங்களுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா ஒரு நல்ல மாற்றத்தை, ஒரு பாசிட்டிவ் டிரான்ஸ்பர்மேஷன் அது கொண்டு வந்துகிட்டே இருக்கும். சோ அதனால இந்த ஆத்ம உணர்வு அப்படிங்கிறத பத்தி நம்ம தெளிவாக புரிந்து கொள்ளணும். சோ இதுல நாம ஒரு ஆத்ம உணர்வுனா என்ன அப்படிங்கறத இந்த ஸ்லைட்ல நீங்க வந்து பாருங்க. நான் ஒரு ஆத்மா, புருவ மத்தியில ஒரு ஒளியாக இருக்கிறேன் அப்படிங்கிறத நம்ம வந்து நன்கு கான்சியஸா நம்ம தெரிஞ்சிருக்கிறது. ஆத்ம உணர்வுனா நான் ஆத்மா இந்த உடலிற்கு இந்த 5 புலன்களுக்கும் நான் தான் மாஸ்டர், நான் தான் எஜமானன். அது என்னை இழுத்துட்டு போக முடியாது, என்னுடைய கண்ட்ரோல்ல தான் இருக்கு. நான் டயபெட்டிக் பேஷண்ட் அப்படின்னா சாப்பிடக்கூடாது, இனிப்பு சாப்பிடக்கூடாது, எனக்கு தெரியுது. அந்த உள் உணர்வு ஆத்மால இருந்து அந்த உள் மனம் ஒண்ணு பேசும் இல்லையா? அப்ப அதுதான் உண்மை. ஆத்மாவுடைய உண்மைதான் அங்க வந்து பேசுது. ஏன்னா ஆத்மாவுடைய குணமே அதுதான்.
அப்போ உடனே வாய்க்கு ஆத்மா ஆர்டர் கொடுக்கணும், சாப்பிடாதே, கைக்கு ஆர்டர் கொடுக்கணும், அதை டச் பண்ணாதேன்னு. அதை உடனே செய்யணும், கையும் வாயும் ஆத்மா சொல்றதை செய்யணும். பிகாஸ் யூ ஆர் த மாஸ்டர். அப்ப அந்த மாதிரி நான் ஒரு எஜமானன், ஐ எம் த மாஸ்டர். நான் இந்த உடலுக்கு நான் தான் பொறுப்பாளன். அப்ப இந்த உடலை நான் நல்லா வச்சுக்கணும், அதனால நான் இதை சாப்பிடக்கூடாது. So you are giving that order to your senses. அது உடனே கேட்கணும். அப்பதான் you are called as a master. எவ்வளவு ஒரு சில நேரங்கள்ல வேலைக்காரர்களுக்கு எஜமானன் அடிமையாக வேண்டியதாயிடுது. அந்த மாதிரி இப்போ அடிமையா இருக்கலாம். இந்த ஐம்புலன்களும் நமக்கு சர்வன்ஸ், ஆனா அதுக்கு அடிமையாக ஆத்மா இருக்கு. அதனால ஒரு மனசுல வாழ்க்கையில ஒரு நிம்மதியே இல்லாம இருக்கு. அதனால ரிமைண்ட் யுவர் செல்ஃப் that you are the master of these 5 senses and you take care of the body. And soul consciousness, ஆத்ம உணர்வு அப்படின்னா நான் தான் எண்ணத்தை உருவாக்குறேன். So I have the control over my mind. I mean over my thoughts. எண்ணங்கள் மேல எனக்கு ஒரு கட்டுப்பாடு இருக்கு அப்படிங்கிறது தான். அதே நேரத்துல நான் அழியாதவன். இந்த உடல் தான் அழிஞ்சு போலாம், ஆனா ஆத்மாவான எனக்கு என்னைக்குமே அழிவு கிடையாது. அப்ப அந்த மரண பயம்ங்கிறதும் கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு விட்டு போயிடும். பிகாஸ் ஐ எம் இம்மார்டல். நான் என்னைக்குமே அழிய போறது இல்லை. அண்ட் ஒவ்வொரு ஆத்மாவுக்குள்ளயுமே ஒரு யூனிக் ஸ்பெஷாலிட்டிஸ் இருக்கு, ஒரு தனித்துவம் இருக்கு. அப்ப அதே மாதிரி நானும் ஒரு விசேஷமான ஆத்மா, மத்தவங்களும் ஒரு விசேஷமான ஆத்மா அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்துல மற்றவர்களையும் ஆத்மாக்களாக நம்ம பாக்குறோம். அதுதான் ஆத்ம உணர்வு அப்படிங்கிறது. நம்ம ஆத்ம தேக உணர்வுல இருக்கும் போது நமக்கு பயம் இருக்கும், நான் செத்துடுக்கணும்னு. ஆனா ஆத்ம உணர்வு இருக்கும் போது மரண பயம் அங்க இல்ல. அப்போ தேக அபிமானம் இருக்கும் போது இந்த நம்ம இப்படியாச்சே அப்படியாச்சேன்னு பாஸ்ட் பத்தி எதிர்காலத்தை பத்தியும் நம்ம வருத்தப்படுவோம். ஆனா ஆத்ம உணர்வு இருக்கும் போது நான் ஆத்மா, இப்ப நான் என்ன நல்ல செயலை செய்யணுமோ நான் செய்யணும்னு we start living in the present. ஃபோக்கஸ் பண்றோம். நம்ம தேக அபிமானத்துல இருக்கும்போது நம்ம மத்தவங்களை பிளேம் பண்ணுவோம், கம்ப்ளைண்ட் பண்ணுவோம், இவங்க இப்படி இருக்காங்க அப்படி இருக்காங்கன்னு. ஆனா நம்ம எப்ப நம்ம ஆத்ம உணர்வு இருக்குமோ, ஓகே, ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் ஒவ்வொரு குணாதிசயம் இருக்கு, ஐ அக்செப்ட் அண்ட் ஐ ரெஸ்பெக்ட் ஆல் அப்படின்னு அவர்களையும் ஆத்மாவாக அவர்களுக்குள்ளேயும் ஒரு தனித்துவம் இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்க ஆரம்பிக்கிறோம். பிகாஸ் நம்ம எப்படி பாக்குறோமோ அப்படிதான் மத்தவங்களை. தன்னை ஆத்மான்னு பார்க்கும்போது மற்றவர்களையும் ஆத்மால நம்ம பார்ப்போம். சோ தேக அபிமானம், பாடி கான்சியஸ்னஸ் தான் எல்லா ப்ராப்ளம்க்கும் எல்லா கவலைக்கும் காரணம். அப்போ ஆத்ம உணர்வு தான் எல்லா ப்ராப்ளம்ஸ்க்குமே ஒரு சொல்யூஷனை கொடுக்கும். சீட் ஆஃப் ஹாப்பினஸ் அப்படின்னு சொல்லலாம். சோ நம்ம ஆத்ம உணர்வுல இருக்கிறதுனால ஈவன் நம்ம மேலே நமக்கு நல்ல ஒரு மதிப்பு வளருது. நம்ம இந்த சுற்றுப்புற என்வாயன்மெண்ட்டையும் நம்ம நல்லபடியா நம்முடைய எண்ணங்கள்னாலையும் பேச்சினாலையும் செயல்னாலையும் இந்த ஈவன் சுற்றுப்புற சூழலை நம்ம நல்லா பாதுகாப்போம், அதை மேம்பட செய்வோம் நம்முடைய பாசிட்டிவ் வைப்ஸ் அண்ட் பாசிட்டிவ் ஆக்ஷன்ஸ் மூலமா. மேலும் மற்றவர்களோடு நீங்க இன்டராக்ட் பண்ற விதம், அந்த ரிலேஷன்ஷிப்பும் ரொம்ப நல்லா இம்ப்ரூவ் ஆகும். அதனால உங்களுடைய அவேர்னஸ பாடி கான்சியஸ்னஸ்ல இருந்து சோல் கான்சியஸ்னஸ்க்கு நீங்க ஷிஃப்ட் பண்ணுங்க. அப்போ நீங்க கம்பேர் பண்றதை விட்டுட்டு அக்செப்ட் பண்ண ஆரம்பிப்பீங்க. இவங்க வேற அவங்க வேறன்னு அந்த வேற்றுமை எல்லாத்தையும் கடந்து ஒரு உயர்ந்த மனோநிலை, எல்லாரும் ஒண்ணு, we are all one global family, children of one God அப்படிங்கிற அந்த ஒற்றுமை உணர்வு வரும். பயம் நீங்கும், நம்ம என்றைக்குமே அழியாதவர்கள்னு. சோ இறுதியா ஒரே ஒரு கருத்தை உங்களுக்கு காண்பிச்சிருக்கு, அதை நீங்க நோட் பண்ணிக்கோங்க, மனசுல பதிய வச்சுக்கோங்க. சோல் கான்சியஸ்னஸ் அப்படிங்கிறது இந்த ஒரு 3 விஷயத்த நமக்குள்ள நல்லா உறுதிப்படுத்துது. இட்டர்னிட்டி, அதாவது நாம் என்றுமே அழியாதவர்கள் அப்படிங்கிற ஒரு அற்புதமான உறுதியான ஒரு கருத்து. இரண்டாவது, நாம எல்லாருமே ஒண்ணு, நாம எல்லாம் வேற வேற கிடையாது. we are all souls. ஜஸ்ட் நாம என்ன பண்றோம், வேற வேற ரோல் டிராமால பிளே பண்றவங்க எப்படி வேற வேற வேஷம் போட்டு நாடகத்துல ஆக்டர்ஸ் நடிப்பாங்க, அது மாதிரி நாம எல்லாரும் ஆக்டர்ஸ். நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காஸ்டியூம், ஒரு உடல் அப்படிங்கிற அந்த ஒரு காஸ்டியூம், ஒவ்வொரு பேரை வச்சு நம்ம இங்க பார்ட் பிளே பண்ணிட்டு இருக்கோம் இந்த வேர்ல்ட் டிராமால. சோ நம்ம எல்லாரும் ஒண்ணுதான். யூனிக்னஸ், நம்ம எல்லாரும் ஒண்ணு. யூனிக்னஸ் என்ன, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரோல் பிளே பண்ணிட்டு இருக்கோம் இந்த உலக நாடகத்துல. சோ இது 3ஐயும் நமக்கு நல்லா வலியுறுத்துது. சோ இந்த 3 இருந்ததுன்னா நீங்களே யோசிச்சு பாருங்க என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கும் அப்படின்னு நீங்களே யோசிச்சு பாருங்க.
இவ்வளவு உங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ், உங்களுடைய கண்ணோட்டமே வந்து மாறிடுது. இவ்வளவு நாளா நீங்க என்ன நினைச்சிட்டு இருந்தீங்க? உங்களுடைய கஷ்டத்துக்கு மத்தவங்க தான் காரணம்னு நினைச்சிட்டு இருந்தீங்க. ஆனா இன்னைக்கு நீங்க புரிஞ்சுட்டீங்க, நீங்க தான் கிரியேட்டர். யூ ஆர் த கிரியேட்டர் ஆஃப் யுவர் ஓன் தாட்ஸ். அப்ப என்ன ஆயிடுது? டோட்டலி வந்து உங்களுடைய கண்ணோட்டமே இப்ப மாறி போச்சு. நான் தான் கிரியேட்டர், ஐ எம் த மாஸ்டர் அப்படிங்கிற ஒரு உணர்வு வந்துருது. அப்ப மத்தவங்க மேல நம்ம பழி போட மாட்டோம். பாசிட்டிவ் அவுட்லுக் நமக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் ஒரு பெர்ஸ்பெக்டிவ் வந்து வருது. அதனால நீங்க ஒவ்வொரு வேலை செய்யும் பொழுதும் நீங்க புருவ மத்தியில ஒரு நட்சத்திரமா இருக்கு அப்படிங்கிற எண்ணத்தை யதார்த்தமா கொண்டு வாங்க. நீங்க சமைக்கும் பொழுதும் புருவ மத்தியில ஒரு ஒளியா நான் இருக்கேன், என் கையில நான் இந்த வேலை செஞ்சுட்டு இருக்கேன், பட் ஐ எம் a soul. பேசிட்டு இருக்கும் போது நினைங்க புருவ மத்தியில நான் ஒரு ஆத்மா, எதிரில இருக்கிறவரும் புருவ மத்தியில ஒரு ஸ்டார் இருக்கு அப்படின்னு ஜஸ்ட் லைக் தட் நீங்க அப்படியே நினைச்சா போறோம். நம்ம வந்து அப்நார்மல் எந்த பிஹேவியர் இல்ல. ஜஸ்ட் லைக் தட் நீங்க வந்து ஓகே இவங்களும் ஒரு ஆத்மா அப்படிங்கிற யதார்த்தமா நினைங்க. நீங்க ஒர்க் பண்ணும் போதும் புருவ மத்தியில நான் ஆத்மா இருக்கேன், நான் இந்த வேலை பண்ணிட்டு இருக்கேன், ரொம்ப நல்ல சிறப்பா இந்த வேலையை நான் வந்து செய்வேன் அப்படின்னு நினைங்க. தூங்கும் போது நினைங்க, இந்த உடல்ங்கிற இந்த ஒரு காரை நான் இப்போ கார் ஷெட்ல நான் இப்போ விட்டுட்டேன், நான் இப்போ ஓய்வு எடுக்கிறேன், இந்த உடல் ஓய்வு எடுக்குது, நான் ஆத்மாவும் அமைதி சொல்லுவேன் அப்படின்னு நினைங்க. சோ இப்படி ஒரு பிராக்டிஸ். நாளைக்கு எல்லாருக்கும் ஒரு ஹோம்வொர்க் என்னன்னா, பிராக்டிஸ் சோல் கான்சியஸ் விஷன். எப்படி? மத்தவங்களை பார்க்கும்போது உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் இப்ப இருந்தே ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. மத்தவங்களை பார்க்கும்போது அப்படின்னா நீங்க நேர்ல பார்க்கும்போது சரி, இல்ல நீங்க வீடியோ சாட்ல பார்க்கும்போது சரி, நீங்க என்ன பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட் உங்க முகத்துல லேசான ஒரு புன்னகையை கொண்டு வாங்க. அவர்களையும் ஆத்மா புருவ மத்தியில ஒரு நட்சத்திரம் அப்படின்னு பாருங்க. அது மட்டுமல்ல, அவங்களுக்குள்ளேயும் ஒரு ஸ்பெஷல் ஒரு குவாலிட்டி இருக்கு அப்படின்னு நீங்க வந்து நினைங்க. சோ அப்படி நீங்க பார்க்கணும். அதுதான் ஹோம்வொர்க். அதே நேரத்துல ஆத்மாங்கிற உணர்வுல இருக்கிறதுனால என்ன பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிற குவெஸ்டன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து லிங்க் வந்து அனுப்பிச்சிருக்கு. அந்த லிங்க் நீங்க பார்த்து அதனுடைய பதில்களை நீங்க எழுதி நீங்க ஃபார்ம் சப்மிட் பண்ணலாம். உங்களுடைய கான்டாக்ட் இமெயில் ஐடிக்கும் உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும். அதுக்கு நீங்க சோல் கான்சியஸ் பிராக்டிஸ் மெடிடேஷனும் பண்ணிட்டு அப்புறம் அதை வந்து நீங்க எழுதுங்க. அந்த கேள்விகள்ல வந்து என்ன பெனிஃபிட்ஸ், நம்ம ஆத்மான்னு நான் உணர்றதுனால என்னுடைய அந்த ஒரிஜினல் ஆத்மான்னு உணர்வுனா என்னன்னு நீங்க தெரிஞ்சுட்டீங்க. நான் ஆத்மா, என்னுடைய குணமே அமைதிதான். இப்படி ஒரிஜினல் குவாலிட்டிஸ் நம்ம வந்து எக்ஸ்பிரஸ் பண்றது. சோ இதன் மூலமா எனக்கு என்ன பெனிஃபிட் பர்சனலா, என்னுடைய ஃபேமிலிக்கு என்ன பெனிஃபிட் வரப்போகுது நான் சோல் கான்சியஸ்னஸ்ல இருக்கிறதுனால, இந்த சமுதாயத்திற்கு என்ன ஒரு பெனிஃபிட், சோல் கான்சியஸ்னஸ்ல நம்ம எல்லாரும் இருந்தோம்னா இந்த சமுதாயத்துக்கு என்ன பெனிஃபிட், முழு உலகத்துக்குமே என்ன ஒரு பெனிஃபிட், இதை பத்தி நீங்க சிந்தனை பண்ணி உங்களுடைய பதில்களை எழுதி அனுப்புங்க. இப்போ ஒரு நிமிஷம் நம்ம தியான பயிற்சி செய்யலாம். பிறகு யார் யார் என்ன கேள்வி கேட்டிருக்கீங்களோ அதற்கான கேள்வி பதில் ஒரு 10 நிமிஷம் இருக்கும். ஸோ யாருக்கு கேள்வி பதில் செஷன்ல அட்டன் பண்ண விரும்பணுமோ கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போ முக்கியமா நம்ம எல்லாருமா சேர்ந்து ஒரு அற்புதமான சோல் கான்சியஸ் பிராக்டிஸ் பிளஸ் உங்க ஃபேமிலி மெம்பர்ஸுக்கும் அந்த பீஸ்ஃபுல் வைப்ரேஷன்ஸ் கொடுக்கறதுக்கான ஒரு அற்புதமான ஒரு மெடிடேஷன் இப்போ பண்ணுவோம். சிட் ஸ்ட்ரைட். நான் சௌகரியமாக அமர்ந்து கொள்கிறேன். என்னுடைய கவனத்தை எனக்குள்ளே திருப்புகின்றேன். எனக்குள் ஓர் ஆழ்ந்த அமைதி இருக்கின்றது. உண்மையில் நான் யார்? நான் ஓர் ஆத்மா, ஒரு விசேஷமான ஆத்மா.
இந்த உடலில் இரு புருவங்களுக்கு மத்தியில் ஒரு சிறிய ஒளி நட்சத்திரமாக மின்னிக் கொண்டிருக்கின்றேன். ஆத்மாவாகிய என்னுடைய உண்மையான குணமே அமைதிதான், அன்புதான். அன்பான ஆத்மா நான். எல்லோருக்காகவும், அனைத்து உயிரினங்களுக்காகவும் எனக்குள் அன்பு இருக்கின்றது. அன்பு சொரூபமான ஆத்மா நான். என்னுடைய மனக்கண்ணில் இந்த பிறவியில் எனக்கு கிடைத்திருக்கும் குடும்பத்தினர்களான அனைவரையும் மனக்கண்ணில் கொண்டு வருகின்றேன். இவர்கள் அனைவரும் ஆத்மாக்கள், இறைவனின் குழந்தைகள். ஆஹா, இவர்கள் என்னுடைய குடும்பத்தினர்களாக கிடைத்திருப்பது பெரும் பாக்கியமாக கருதுகின்றேன். ஒவ்வொரு குடும்பத்தினருக்கும், ஒவ்வொரு ஆத்மாவுக்குள்ளும் ஒரு விசேஷமான நற்குணம் உள்ளது. அதை நான் நன்கு அறிவேன். அதை மனதார பாராட்டுகின்றேன். குடும்பத்தினர்களான அனைத்து ஆத்மாக்கள் மீதும் எனக்கு அன்பும் உயர்ந்த மரியாதையும் உண்டு. சிறியவர்களானாலும் பெரியவர்களானாலும் அனைவரும் ஆத்மாக்கள். குடும்பத்தினர் அனைவரும், அனைத்து ஆத்மாக்களும் அமைதியை அனுபவம் செய்யட்டும். வாழ்க்கையில் உயர்வையும் வெற்றியையும் சந்தோஷத்தையும் அனுபவம் செய்யட்டும். நான் அன்பான ஆத்மா, அமைதியான ஆத்மா. புருவ மத்தியில் அமைதியின் நட்சத்திரமாக ஒளிர்விட்டுக் கொண்டிருக்கின்றேன். நாலாபுறமும் அமைதியின் அதிர்வலைகள் பரவிக்கொண்டே இருக்கின்றன. இந்த முழு உடலும் சாந்தம் அடைகின்றது, ஆரோக்கியம் பெறுகின்றது. என்னிடமிருந்து வரும் அமைதியின் அதிர்வலைகள் இந்த வாயு மண்டலத்தில் பரவுகின்றன. இந்த வீட்டில் இருக்கும் அனைத்து ஆத்மாக்களுக்கும், இந்த பகுதியில் இருக்கும் அனைத்து ஆத்மாக்களுக்கும் இந்த அமைதியின் அலைகள் போய் சேர்கின்றன. நான் அமைதியான ஆத்மா. ஓம் சாந்தி, சாந்தி, சாந்தி. நாளைக்கு உங்களுக்கு இன்னைக்கு நீங்க சோல் கான்ஷியஸ்னஸ் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. நாளைக்கு ஒரு முக்கியமான லெசன் இருக்கு. என்ன அப்படின்னா, நம்ம எல்லாருக்கும் தலைவனா இருக்கக்கூடிய அந்த கடவுள் பற்றி ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, நாளைக்கு காட்ஸ் பயோடேட்டா அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அவர் யார், அவர் எங்க இருக்காரு, அவருடைய அட்ரஸ் என்ன, போன் நம்பர் என்ன, அவருக்கும் நமக்கு என்னதான் சம்பந்தம் இருக்கு, எதுக்காக அவரை நம்ம நினைக்கணும். ஏன்னா நம்ம எந்த ஒரு வேலை பண்ணாலும் பாருங்க, மனிதர்கள் நமக்கு ஏதாவது பிரயோஜனம் இருந்தா தானே நம்ம பண்ணுவோம். ஒரு விதத்துல நம்ம கடவுளை ஏன் நம்ம நினைக்கணும், அதனால எனக்கு என்ன ஒரு பெனிஃபிட் பிராக்டிக்கல் லைஃப்ல இருக்கு.
எந்த விதத்துல இருக்கு, அதை விட முக்கியமானது அவருக்கும் நமக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கு. இந்த மாதிரியான ஒரு ஆன்மீக உண்மைகளை நாளைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போறோம். கேள்வி கேட்டிருக்காங்க, ஹாப்பினஸ்க்கும் பிளிஸ்ஸுக்கும் என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னு. அதாவது மகிழ்ச்சியினுடைய அடுத்த ஒரு உயர்ந்த நிலை அப்படின்னு சொல்லிக்கலாம். மகிழ்ச்சிக்கு எதிர்ப்பதம் இருக்கு, ஹாப்பினஸுக்கு ஆப்போசிட் இருக்கு, சாரோ கவலை அப்படின்னு. ஆனா பிளிஸ்க்கு எதிர்ப்பதம் கிடையாது. பிளிஸ் அப்படின்னா பேரானந்தம், அதுக்கு ஒரு எல்லை இல்லை, அது ஒரு உயர்ந்த ஒரு நிலை அது ஆக்சுவலா. சோ அந்த பிளிஸ், அந்த பேரானந்தம் அப்படிங்கிற ஒரு நிலையில அங்க எந்த ஒரு டுவாலிட்டியுமே இல்லை, ஆப்போசிட்டே இல்லை. மகிழ்ச்சி அப்படின்னா நம்மளை சுத்தி ஒரு பலவிதமான ஒரு கஷ்டங்கள் கவலை இருந்தாலும் நம்ம ஒரு மகிழ்ச்சியான ஒரு மனோநிலையில இருக்க முடியும். ஒரு கஷ்டங்கள் இருந்த பொழுதும், டிஃபிகல்டிஸ் இருந்த பொழுதும் ஒரு மகிழ்ச்சியை நம்ம தக்க வைத்துக் கொள்ள முடியும் அப்படிங்கிற ஒரு அனுபவம் அது. பிளிஸ் அப்படிங்கிறது ஒரு ஆழமான ஒரு உயர்ந்த ஒரு மனோநிலை அது. My everyday is covered by responsibility. When I get up, my thinking is always accommodating my time with others' comfort. மத்தவங்களுடைய சௌரியத்தை பத்தி என்னுடைய எண்ணங்கள் ஓடுது. சரி, ஆமா, நீங்க ஒரு தாயா இருக்கீங்க, உங்களுடைய ஒரு ரோல் நீங்க பிளே பண்றீங்க. Some days when I meditate, I feel like continuing the meditation, but this feeling of accommodating is dragging me back from there. அதாவது இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு, மத்தவங்களோட நீங்க அகாமடேட் பண்ண வேண்டி இருக்கு அப்படின்னா அது நம்ம செய்ய வேண்டும். நாம ஒண்ணும் யாரும் சன்னியாசி கிடையாது. எல்லாத்தையுமே துறந்து நம்ம எங்கேயாவது போய் காட்டுலயோ மலை மேலேயோ நீங்க உட்கார்ந்து இருந்தா அதெல்லாம் செய்யாம இருக்க முடியும். So as a daughter, as a wife, as a daughter-in-law, as a sister, you are playing a role இல்லையா? சோ நம்ம அந்த ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்ல இருந்து நம்ம என்னைக்குமே நம்ம விலக முடியாது. அதை நம்ம செய்துதான் நம்ம ஆகணும். அதெல்லாம் நம்ம அகாமடேட் பண்ணிட்டே இருந்தாலும் நான் எப்படி மெடிடேட் பண்றது அப்படின்னு நீங்க கேக்குறீங்க. அதாவது என்ன அப்படின்னா, முதல்ல அந்த வேலை, அவர்களுக்காக நீங்க திங்க் பண்றது, அதை எல்லாத்தையும் வேலைன்னு நினைக்காம இட் இஸ் அ சர்வீஸ் அப்படின்னு அந்த ஒரு எண்ணத்தை நீங்க ஷிஃப்ட் பண்ணுங்க. ரீடிஃபைன் தட். நீங்க செய்யறத ஒர்க் அப்படிங்கறத ரீடிஃபைன் பண்ணி இட் இஸ் அ சர்வீஸ், சேவை. அவர்கள் யாரு? என்னுடைய குடும்பத்தினர் அப்படிங்கிறதுக்கும் மேல ஒரு உயர்ந்த ஒரு கான்சியஸ்னஸ்க்கு நீங்க வாங்க. என்னன்னா, அவங்க எல்லாம் கடவுளுடைய குழந்தைகள், இறைவனின் குழந்தைகள் அப்படின்னு நீங்க நினைங்க. ஆத்மாக்கள், இவர்களுக்கு நான் உதவுவது எனக்கு பெரிய பாக்கியம். Because you are giving that love and comfort to the other soul. So you are receiving that blessing from them. So அது கூட ஒரு விதமான ஒரு பிளெஸிங். சோ உங்களுடைய மைண்ட்ல நான் இதெல்லாம் எல்லாருக்காகவும் நான் யோசிக்க வேண்டியிருக்கேன், நான் அவங்கள பத்தியே சிந்திக்க வேண்டி இருக்கேன் அப்படின்னா அவங்கள பத்தி நீங்க தனியா நீங்க ஒண்ணு சிந்திக்கிறது இல்லை. நீங்க என்ன செய்யணுமோ அது செய்யறீங்க. அடுத்தது இன்னொன்னு என்ன அப்படின்னா, நீங்க அது செய்யும் பொழுது இந்த கான்சியஸ்னஸ் தான் நீ கொண்டு வரீங்க. அவர்களுக்கு நான் சேவை செய்யறேன், இது என்னுடைய பாக்கியம் அப்படின்னு நீங்க நினைங்க. சோ அந்த ஒரு கிவிங் மோடுல அப்ப நீங்க வந்துருவீங்க. டேக்கிங் மோடு வரும்பொழுதுதான் நம்ம டென்ஷன் ஆகுறோம். அதாவது அவங்க எனக்கு கோஆபரேட் பண்ணணும், அவங்க எனக்கு அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற உணர்வு உங்களை பாரமாக்கிடும். மாறாக என்னால முடியும், ஆத்மாக்கு அவ்வளவு சக்தி இருக்கு, எவ்வளவு வேலை வேணாலும் ஒரு நாள்ல பண்ண முடியும், அவ்வளவு பவர் இருக்கு. மைண்ட் பவர்ஃபுல்லா இருந்தா சரீரமும் ஒத்துழைக்கும். சோ அந்த மாதிரி நாம செய்யணும், நாம கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த கிவிங் மென்டாலிட்டி வரும் பொழுது, அதை நம்ம ஒரு சேவையா நம்ம கருதும் பொழுது நமக்குள்ள ஒரு எனர்ஜி வரும். அதே நேரத்துல நீங்க பிசிக்கலாகவும் நீங்களே உங்க டெய்லி ருட்டீனை செக் பண்ணிட்டு உங்களுக்காக சிட்டிங் மெடிடேஷனுக்கு நீங்க தான் டைம் சூஸ் பண்ணணும். அந்த வேலைகள் அவங்கவுங்க சூழ்நிலைகளுக்கு தகுந்த மாதிரி நீங்க அட்லீஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் கட்டாயமா நீங்க எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும். அண்ட் இன்னொரு கேள்வி வந்திருக்கு.
என்னுடைய மனம் பலவிதமான ஒரு எண்ணங்களை ஓடிக்கிட்டே இருக்கு, எப்படி கண்ட்ரோல் பண்றது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. சோ மனம் வந்து பலவிதமான தியானத்துல உட்கார்ந்தாலும் பல பக்கம் ஓடுது அப்படின்னா அது இயல்புதான். இது வந்து ப்ராப்ளம் எல்லாம் வந்து கிடையாது. இது வந்து இயல்பா எல்லாருக்குமே இருக்கக்கூடிய விஷயம்தான். சோ நாம இப்போ தியானம் பண்றதே எதுக்காக? நம்முடைய எண்ணங்களை நம்ம கவனிச்சு நம்மளுடைய கட்டுப்பாட்டுல கொண்டு வரோம். அதை நல்ல பக்கமா சேனலைஸ் நம்ம பண்றதுதான் இந்த தியானம். அப்ப நம்ம தியானத்துல உட்காரும் போது அனாவசியமான எண்ணங்கள் ஓடுதா? ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணுங்கன்னா, அந்த அனாவசியமான ஒரு எண்ணங்கள் வர்றத நீங்க ஏத்துக்கோங்க. அதெல்லாம் எனக்கு வரக்கூடாது அப்படின்னு நினைக்காதீங்க. இட் ஷுட் நாட் கம். வேஸ்ட் தாட் ஷுட் நாட் கம்னு நம்ம சொல்றோம்ல, அந்த ஷுட் நாட் எடுத்துருங்க. இட் மே கம் அண்ட் இட் கேன் கம், நோ ப்ராப்ளம். இல்ல பல கால பழக்கமாச்சே அது. சோ அதனால ஒரு பக்கம் அந்த வீணான எண்ணங்கள் வந்தாலும் ஃபர்ஸ்ட் நீங்க அதை ஏத்துக்கோங்க, அதை அக்னாலேஜ் பண்ணுங்க, அதை ஏத்துக்கோங்க. அது பாட்டுக்கு வரணும், அது இயல்பு. அது இவ்வளவு காலமா அதை பழகியாச்சு, அதனால அது வந்துட்டு இருக்கு. ஓகே, let them come. But on the other hand, இன்னொரு பக்கமா நான் ஒரு பாசிட்டிவான எண்ணத்தை திரும்ப திரும்ப நான் கொண்டு வந்துகிட்டே இருக்கணும். அதுதான் தியானத்தில் நம்ம செய்யறது. சோ அதெல்லாம் நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னா, மேபி நீங்க அந்த வேஸ்ட் தாட்ஸ் வருதா, அதையெல்லாம் வந்து அப்படியே ஒரு வேண்டாத ஒரு குப்பை அப்படின்னு நினைச்சிட்டு அதை எல்லாத்தையும் எடுத்து இப்ப டஸ்ட்பின்ல போட்டுற மாதிரி ஒரு விஷுவலைசேஷன் பண்ணுங்க. அப்ப அது கொஞ்சம் காம் டவுன் ஆகும். இல்ல நீங்க தியானம் செய்ய உட்காரும் போது ஏதாவது முக்கியமான எண்ணங்கள் வருதா, நான் இதை வந்து போய் இவங்களுக்கு கால் பண்ணணுமே, இல்ல நான் இதை சமைக்கணுமே, நான் இங்க போனமே, ஏதோ அவசியமான எண்ணங்கள் அது எல்லாமே இல்லையா? அதாவது அவசியமான விஷயத்தை பற்றிய எண்ணங்கள். ஆனா தியானம் செய்யும் போது அது அவசியம் இல்லை. அப்ப அந்த மாதிரி எண்ணங்கள் வரும்போது நீங்க என்ன செய்யலாம்? அதை எல்லாத்தையும் நீங்க முக்கியமான பேப்பர்ஸ் மாதிரி நீங்க கற்பனை பண்ணி ஒரு ஃபைலுக்குள்ள அதை எல்லாத்தையுமே வச்சு அந்த எண்ணங்களுக்கு சொல்லுங்க, எஸ் நான் கண்டிப்பா நான் உன்னை வந்து கவனிக்கிறேன். இந்த தியானம் பண்ணிட்டு அந்த தியானத்தோட சக்தியோட வந்து இந்த வேலைகள் உங்களை எல்லாம் நான் நல்லா கவனிக்கிறேன் அப்படின்னு அந்த எண்ணங்களுக்கு சொல்லிடுங்க. அப்ப அது காம் டவுன் ஆயிடும். சோ திஸ் இஸ் த டெக்னிக். எப்படி வந்து காமிங் டவுன் த மைண்ட், அந்த டெக்னிக். இது எல்லாமே இதை பத்தி இன்னமும் நம்ம வந்து டீட்டெயிலா நம்ம வந்து வரக்கூடிய செஷன்ஸ்ல நம்ம வந்து கண்டிப்பா நம்ம வந்து பார்ப்போம். ஹவு டு ஹேண்டில் தீஸ் தாட்ஸ். இப்போதைக்கு இந்த விஷயத்தை நீங்க வந்து தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறமா கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே கிடைச்சிருக்கும். அந்த கூகுள் ஃபார்ம் நீங்க ஃபில் பண்ணி அனுப்புங்க. உங்களுக்கு மெயில்லையும் அனுப்பி வைக்கப்படும். இன்னைக்கு அந்த தியான கமெண்ட்ரியும் உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும். சோ இன்னைக்கு ஹோம்ஒர்க் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும். சோல் கான்சியஸ் பிராக்டிஸ் மெடிடேஷன் அட்லீஸ்ட் 3 times பண்ணுங்க. அதுக்கப்புறமா சோல் கான்சியஸ் விஷன். எப்படி யாரை நீங்க பார்த்தாலும் just put up a smile on your face, slight smile on your face. அண்ட் அவங்களை வந்து இவங்களுக்குள்ளயும் ஒரு விசேஷ குணம் இருக்கு அப்படிங்கிற எண்ணத்தோட அவர்களை நீங்க பார்க்கணும். ஓகே, தேங்க்யூ. நாளைக்கு சந்திப்போம். நன்றி. ஓம் சாந்தி.